வெல்கம் டு தர்ஷனா மகேந்திர பூபதி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூஷன். ப்ரீவியஸ் வீடியோல என்னென்ன பார்த்திருப்போம்? மெஷர்மென்ட் ஆஃப் லென்த், மெஷர்மென்ட் ஆஃப் மாஸ் அண்ட் மெஷர்மென்ட் ஆஃப் டைம். அத மெஷர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தியரி ஆஃப் எரர்ஸ் அண்ட் அக்யூரசி அண்ட் பிரெசிஷன். அதுதான் பார்க்க போறோம். எரர், அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து மெஷர் பண்ற அப்படின்னா அங்க ஒரு எரர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, தென் அந்த எரர்ஸ்ல உள்ள அக்யூரசி அண்ட் பிரெசிஷன் என்னன்னு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா foundation of all experimental science and technologies measurement. ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் பேஸ் ஃபவுண்டேஷன் என்னதுராமா? மெஷர்மென்ட் தான். சரியா? அதாவது the result obtained from any measurement will contain some uncertainty. நீ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் மூலமா நீ என்ன வேல்யூ என்ன ரீடிங் மெஷர் பண்ணாலும் அங்க வந்து கண்டிப்பான முறையில ஒரு எரர் அன்சர்டைனிட்டி இருக்கும். அன்சர்டைனிட்டினா என்ன? நிலையற்றது கிடையாது. அதாவது மேபி ஆர் மே நாட் பி, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அந்த மாதிரி. சரியா? அப்போ அந்த அன்சர்டைனிட்டி தான் என்ன சொல்றாங்கடா? எரர்னே சொல்றாங்க. சரியா? It is not possible to make exact measurement with experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நீ எக்ஸாக்ட்டான மெஷர்மென்ட் வந்து நீ கொடுக்க முடியாது. It is not possible னு சொல்றாங்க. மெஷர்மென்ட் பொறுத்தளவுக்கு ரெண்டு டேர்ம்ஸ் முக்கியமானது, அக்யூரசி அண்ட் பிரெசிஷன். சரியா? அக்யூரசி அப்படின்ற வார்த்தையில அக்யூரேட், எக்ஸாக்ட், கரெக்ட்னு அர்த்தம். It refers to how far you are from the true value. ட்ரூ வேல்யூல இருந்து நீ எவ்வளவு தூரத்துல இருக்க அப்படின்றத மென்ஷன் பண்றதா என்னடாமா? அக்யூரசி. தென் பிரெசிஷன் அப்படின்னா how well you measure. அதான் நீ எந்த அளவுக்கு சூப்பரா மெஷர் பண்ணிருக்கன்றதா. சரியா? இப்போ கீழ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போங்க. ஓகேவா? இங்க வந்து நீ வந்து இது வந்து நீ கரெக்டா இந்த இடத்துல வந்து நீ ஸ்பாட் பண்ணும், கன் ஷாட் பண்ற. சரியா? இது மூணு வந்து கன் ஷாட் பண்றதுக்கான சென்டர் பிளேசஸ். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் டைம் ஷாட் பண்ற, அங்கங்க விழுந்திருக்கு. அப்ப இங்க அக்யூரேட்டும் கிடையாது, பிரெசிஷனும் கிடையாது. சரியா? அடுத்து இங்க பாரு, இங்க வந்து நீ ஏதோ ஒரு ஆக்சுவலி இந்த பிளேஸ் தான் உனக்கு டார்கெட். சரியா? ஆனா நீ இங்க வந்து டார்கெட் இது ஷாட் பண்ணாம ஏதோ ஒரு பிளேஸ்ல அங்கங்க பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு இந்த பிளேஸ் இந்த பிளேஸ்க்குள்ளேயே நீ பக்கத்துல இது பண்ணிருக்கல. சோ இங்க வந்து என்னன்னு சொல்றாங்க? இதுதான் என்னடாமா? பிரெசிஷன். அதாவது அக்யூரேட்டா ஒரு இடத்துல நீ ஷாட் பண்ணலைனாலும் கூட அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல மாத்தி அதே ஒரு இடத்துல பர்టిక్యులர் பிளேஸ் வந்து நீ கவர் பண்றல, அதுதான் என்னன்னு சொல்றாங்க? பிரெசிஷன்னு சொல்றாங்க. இங்க பாரு, இதுதான் சென்டர் பிளேஸ். அங்க நீ ஷாட் பண்ணது எல்லாமே இந்த சென்டர் பிளேஸ் கரெக்ட்டா அந்த பாயிண்ட் அக்யூரேட் பாயிண்ட்ல தான் விழுந்திருக்கு. சோ இது என்னதுராமா? அக்யூரேட். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு ஸ்டிக் வச்சு நீ உன்னோட ஹைட்டை மெஷர் பண்ற. அது வந்து 5 ஃபீட் சம்திங் இருக்குன்னு வெச்சுக்கோமே. 5 feet or 5.25 சம்திங் இருக்கு. இது வந்து நீ வந்து யார்ட் ஸ்டிக் உன்னோட ஹைட் எக்ஸாக்ட்டா உன்னோட ஹைட் வந்து 5.9 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போ நீ ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு மெஷர் பண்ணும்போது உன்னோட ஹைட் வந்து 5 feetன்னு காட்டுது. இது லேசர் யார்ட் ஸ்டிக் வச்சு நீ மெஷர் பண்ணும்போது உனக்கு இந்த கரெக்டான வேல்யூ காட்டுது. அப்போ இந்த லேசர் யார்ட் ஸ்டிக் வச்சு நீ மெஷர் பண்றல, அது வந்து உன்னோட ட்ரூ வேல்யூக்கு ஈக்குவலா இருக்காடாமா? அது அப்போ வந்து அந்த வேல்யூ என்னதுடா? அக்யூரேட் வேல்யூ. ஆனா நீ நார்மலான யார்ட் ஸ்டிக் வச்சு இது பண்ணும்போது ஏதோ கரெக்டா அந்த அக்யூரேட் வேல்யூ வரல, பட் நியரர் டு தி வேல்யூ அந்த மாதிரி வந்துச்சா? நீ வரணும் இது பண்ணாலுமே 5 feet கிட்ட வருது அப்படின்னா இந்த வேல்யூ என்னன்னு சொல்றாங்க? பிரெசிஷன்னு சொல்றாங்க. ட்ரூ வேல்யூ, உண்மையான வேல்யூ இருக்குல, அதுதான் என்னடாவா? தியரட்டிக்கல் வேல்யூ. மத்த எல்லாமே இந்த லேசர் யாஸ்டிக் இது மூலமா பண்றதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். சரியாடா? நெக்ஸ்ட், இப்போ வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் இந்த ரோடு போடுறது, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எல்லாம் வந்து அது அக்யூரேட்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது கரெக்டானதுன்னு கிடையாது, ப்ரிசைஸ் அதுக்கு ரிலேட்டடா ஒரு ப்ரிசைஸான வேல்யூ நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா? If a measurement is precise, that does not necessarily mean that is accurate. அதாவது இது வந்து ப்ரிசைஸா இருக்கு பட் அக்யூரேட் கிடையாது. சரியா? However, if the measurement is consistently accurate, அதாவது இது வந்து ஏதோ ஒரு இடத்துல பர்టిక్యులர் பிளேஸை கவர் பண்ணிருக்கு, ஆனா சென்டரை கரெக்டா நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணல, பட் இட் கவர்ஸ் சம்திங் எக்ஸாக்ட்டா மாறி ஒரே இடத்தை வந்து கவர் பண்ணிருக்கு. சோ இது வந்து அக்யூரேட் இல்லைனாலும் ப்ரிசைஸ். ஓகேவா? அதான் கொடுத்திருப்பாங்க. அதாவது கன்சிஸ்டன்ட்லி ஒரு கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து நீ ஷூட் பண்ண உங்க டார்கெட்டை ரீச் ஆகலைன்னா கூட அந்த பக்கத்துல உள்ள பிளேஸை வந்து கவர் பண்ணிருக்கு. சோ அது என்னடாமா? ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ நார்மலா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மெஷர் பண்ற, வெதர் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ், வெதர் தெர்மோமீட்டர்ல வந்து நீ மெஷர் பண்ணும்போது 40 டிகிரி செல்சியஸ், நீ வெளியே போய் பார்க்கும்போது 40 டிகிரி செல்சியஸ்னா அந்த இடத்துல வேல்யூ என்னடாமா? அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெதர் தெர்மோமீட்டர்ல மெஷர் பண்ற 40 டிகிரி செல்சியஸ் வந்துருது. நார்மலா வெளியே இருக்கிற அவுட்டர் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்னா இதோட ரீடிங் என்ன? அக்யூரேட்டா பிரெசிஷனா? அக்யூரேட். கரெக்ட்டா? If the thermometer consistently registers the temperature is exact in row, அதாவது என்னதான் இதா இருந்தாலும் கூட
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீ நார்மலான ஒரு டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ், இது வந்து அக்யூரேட்னு இது வந்து அக்யூரேட்னு சொல்லிட்டோம் சரியா. இது அக்யூரேட் ஃபார் ஆக்சுவலி 40 டிகிரி செல்சியஸ் நார்மல். இப்போ நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோமீட்டர்ல மெஷர் பண்ணல 39 39.5 இல்ல 38 மறுபடியும் 13 இப்படி விழுகுதுன்னா இந்த வேல்யூ என்னடாமா இது வந்து என்னது ப்ரிசைஸ், அதாவது கிட்ட வந்துருச்சு. பட் அங்கங்க சுத்தி இந்த 39 அந்த அது கிட்ட தான் வந்து என்னடா ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரிசைஸ் அக்யூரேட்டா வருது. கரெக்டான ரெண்டு பக்கம் ஒரே ரீடிங்னா அது என்னடாமா அக்யூரேட்னு சொல்றாங்க. தட் இஸ் அக்யூரசி. இப்போ நீ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர் பார்க்குற, நார்மலான கரெக்டான டெம்பரேச்சர் வந்து 10.5 டிகிரி செல்சியஸ் சரியா. நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா அதை வந்து நீ ரெஃப்ரிஜரேட்டர் தெர்மோமீட்டர் மூலமா அந்த டெம்பரேச்சர் வந்து பார்க்கும்போது நீ ஒரு 10 தடவை பார்க்குற 10.1 டிகிரி செல்சியஸ் 10.2 தென் 10.3 தென் 10 இப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து எக்ஸாக்ட் ஐ மீன் இது வந்து ட்ரூ வேல்யூ, இது வந்து ட்ரூ வேல்யூ சரியா, ட்ரூ வேல்யூ. அப்ப இந்த வேல்யூல என்னடாமா கரெக்டா நமக்கு கிடைக்கல, அப்ப வந்து அக்யூரேட் கிடையாது. ஆனா அங்கங்க சுத்தி அந்த 10 அப்படின்றத வந்து ரீச் பண்ணிடுது. அப்ப இது என்னடாமா ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா. ஓகே நெக்ஸ்ட் இந்த நம்ம இந்த டயகிராம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷூட்டிங் எக்ஸாம்பிள், விஷுவல் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு சர்டன் லென்த் இப்படி இந்த லென்த் இருக்குன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 5.67 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ஒரு ஸ்கேல் ஆஃப் ஒரு 2 ஸ்கேல் யூஸ் பண்றேன். இந்த ஸ்கேலை பொறுத்தளவுக்கு ஒரு இதோட வேல்யூ வந்து 0.1 சென்டிமீட்டர் சரியா. ஒரு இதோட வேல்யூ வேறடா, ஒரு லைனோட வேல்யூ வேறடா 0.1 சென்டிமீட்டர். இன்னொரு ஸ்கேல் எடுக்கிறேன், அதுல வந்து ஒரு லைனோட வேல்யூ வந்து 0.01 சென்டிமீட்டர். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இது 0.1 சென்டிமீட்டர், இது 0.01 சென்டிமீட்டர். அப்போ நீ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேலை மெஷர் பண்ணும்போது உனக்கு எவ்வளோடா ரீடிங் வருது 5.5 சென்டிமீட்டர்னு வருது. இந்த ரீடிங்ல மெஷர் பண்ணும்போது 5.38 சென்டிமீட்டர்னு வருது சரியா. we find that first measurement is more accurate. இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கா, பக்கத்துல இருக்கு சரியா. பட் the lesser I mean more accurate இருக்கு பட் precision இல்ல, அக்யூரேட்டா இருக்கு சரியா. ஓகே நெக்ஸ்ட் ரீடிங் வந்து எப்படின்னா அக்யூரேட் கிடையாது பட் இது வந்து ஏதோ ப்ரிசைஸா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மறுபடியும் பார்க்கல இந்த ரீடிங் கிட்ட தான் ஒரு மறுபடியும் நீ வந்து ஒரு டவுட்ல வந்து பார்த்தேன்னா 5.39ல இருக்கும், 5.37ல இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரிசைஸ், இது என்னடாமா அக்யூரேட், இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்போ தியரி ஆஃப் எரர் பார்த்துருக்கோம். எரர்னா என்ன அப்படின்னா நீ ஒரு வேல்யூ நீ மெஷர் பண்றேன்னா அங்க வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த அன்சர்டனிட்டி தான் என்னடா எரர். ஓகேவா. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னாலுமே உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூ கொடுக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க. எரர் பொறுத்தளவுக்கு 2 டேர்ம்ஸ் இருக்கு, அக்யூரசி அண்ட் ப்ரெசிஷன். அக்யூரசி அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கிரேட் எக்ஸாம்பிள். அதாவது இந்த ஒரு ஸ்பாட் இருக்கு அப்படின்னா அங்கங்க சுட்டுருக்க, இங்க அக்யூரசியும் இல்ல ப்ரிசைஸும் ப்ரெசிஷனும் கிடையாது. ஆனா இந்த பொறுத்தளவுக்கு நீ டார்கெட்டை வந்து நீ ஐ மீன் ரீச் பண்ணலனாலும் கூட ஏதோ ஒரு பிளேஸ கன்சிஸ்டன்ட்டா நீ அந்த பிளேஸ வந்து ஏதோ ஒரு பிளேஸ் வந்து கவர் பண்ணிருக்க. ஸோ அங்க வந்து ப்ரெசிஷன் இருக்கு. இங்க வந்து நீ கரெக்டா டார்கெட்டை சுத்தி மறுபடியும் சுட்டுருக்க. ஸோ அங்க வந்து அக்யூரேட். இதுதான்டாமா இதுதான் வந்து 1.6 and 1.6.1 அந்த யூனிட்ல இதுல டைட்டில் இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான கண்டினியூஷன் வந்து எரர் இன் மெஷர்மெண்ட்ஸ், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.